வணக்கம். நான் உங்கள் தங்கம் டெய்லர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிளான மாடல் ப்ளவுஸ் எப்படி தைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஏற்கனவே இதே மாதிரி 2 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இது 3வது வீடியோ. ஏன்னா நாங்கள் ஒரே மாதிரி குரூப் சாரீ எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு எடுத்திருந்ததுனால அதில் 2, 3 மாடல் தச்சிருந்தேன். அதை சரி வீடியோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்திருக்கேன். ஏற்கனவே 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது 3வது வீடியோ. ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வீடியோவை ஆரம்பித்ததுமே ஒரு பார்த்த வீடியோ தான் அப்படின்னு நினச்சிட்டு போயிடறாண்டா. அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். இது ஒரே மாதிரி சேரீயில் எடுத்த 3வது வீடியோ. இப்போ முதுகு பக்கம் நல்ல கிளாத்தில் லைனிங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸு. அதனால் நெக்கோட உயரம் பார்த்திங்கன்னா 10.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அகலம் 2.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். இதில் நம்ம பாக்ஸ் வரைஞ்சதுக்கப்புறமா அந்த கார்னர்லேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே கொஞ்சம் வெளிப்பக்கத்தில் ஒரு 3/4 இன்ச்சு அகலத்துக்கு மார்க் பண்ண இடத்துல நான் இதை ரவுண்டாக இல்லாமல் நம்ம ஸ்டார் நெக்குக்கு வரைவோம் அதே மாதிரி வரைஞ்சிருக்கேன். அந்த 2 இன்ச்சு பாயிண்ட்லேருந்து கீழே நெக்கோட உயரத்துலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3.5 இன்ச்சு வரைக்கும் மார்க் பண்ணி நல்லா அதை ஒரு ரவுண்டாக அகலமாக கொண்டுட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தா புரியும், எனக்கு சரியாக சொல்ல தெரியலை. இப்போ அதையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சென்டரில் அந்த எக்ஸ்ட்ரா கீழே மார்க் பண்ணி வரைஞ்சோம் இல்லையா, அதையும் கட் பண்ணிவிட்டேன். இதை இப்போது ஒரு லைனிங் கிளாத்தில் இந்த பீஸை எடுத்து வச்சு நம்ம மடிப்பு பகுதியை கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு மேலேயும் சரியான அளவில் கட் பண்ணணும். வெளி பக்கத்தில் ஒரு 1 இன்ச்சு அகலமாக விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை ஏற்கனவே நல்ல கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, முதுகு பக்கத்தில் உள்ளது, அதுக்கு மேலே வச்சு இந்த லைனிங்கை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் சரியாக லைனிங்கோட அளவுக்கு கட் பண்ணிடக்கூடாது. நான் கட் பண்ணுறதை பார்த்துக்கோங்க. கரெக்டாக கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டுட்டு கட் பண்ணோம் அப்படின்னா தான் தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் வச்சுட்டு நம்ம எப்பவும் நெக்கில் 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போடுவோம் இல்லையா, அதே மெத்தடில் இதில் தையல் போட்டுடலாம். இப்போ தையல் போட்டு வெளியில் எடுத்ததுக்கப்புறமா உள்ளே கிளாத்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை கட் பண்ணி விட்டுடும். அந்த வளைவுகள் எல்லா இடங்களையுமே சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு இதை நம்ம நார்மலாக திருப்போம்ல அதே மாதிரி திருப்பி விட வேண்டியதான். லைனிங் மேலே தெரியாத அளவுக்கு நல்லா நகத்தால் கீறி விட்டுட்டு அப்படியே அந்த 2 கிளாத்தையும் சேர்த்து வச்சு பிடிச்சிட்டு விளிம்பில் ஒரு தையல் போட்டுடலாம். கொஞ்சம் அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிட்டு தைக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த நெக் ரொம்ப ஈஸியாக அழகாக தைக்கிறதுக்கு வரும். இப்போ விளிம்பு ஃபுல்லாகவே தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம அப்படி திருப்பிட்டு லைனிங் பக்கத்தில் சுற்றி ஒரு ஜாயிண்ட் தையல் போட்டு எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி எப்பவும் போல் நம்ம அந்த ஜாயிண்ட் தையல் போட்டதுக்கப்புறமா லைனிங் அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த நல்ல கிளாத்தெல்லாம் சரியான அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுடுவோம். இப்போ சேரீலேருந்து ஒரு 6 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி நீளமாக கிளாத் உள்பகுதியில் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்ததை மேலேயும் கீழேயும் அந்த பார்டர் இருக்கும் இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு அந்த சேரீயோட பீஸ் நீல வாக்கில் 2ஆக மடிச்சிட்டு ஒரு ஜாயிண்ட் தையல் போட்டு அதை அப்படியே அகலமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கிளாத்தில் நம்ம அந்த சென்டர் கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்துக்கிடணும். 2 பக்கத்துலேயும் நம்ம மடிப்பு வச்சு தைக்கணும். ஃபஸ்ட்டு சென்டரில் தான் மடிப்பு வைக்க போகிறேன். ஏன்னா 2 பக்கமும் இருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா அது சரியாக வராது. அதனால் அந்த நம்ம ஏற்கனவே ஒரு ஜாயிண்ட் தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல மேலே ஒரு இன்ச்சு அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 3/4 இன்ச்சு அகலம் வர்ற மாதிரி இந்த மாதிரி சுருக்கம் வச்சுருக்கேன். கீழேயும் ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு கிளாத் இருக்கிற மாதிரி விட்டுட்டு நம்ம வச்சிடலாம். நான் எடுத்திருந்த அளவு நெக்குக்கு இந்த அகலம் உயரம் எல்லாமே சரியாக இருந்தது. இப்போ நான் இன்னொரு பக்கத்தில் அந்த சைடு முடிகிற இடம் இருக்கு இல்லையா, அதுலேயும் அந்த மடிப்பை அதே லெவலுக்கு பார்த்து அப்படியே மேலே மாதிரியே பார்த்து மடித்து விட்டு தையல் போட்டு எடுத்து வச்சுக்கிட போகிறேன். நம்ம அந்த மடிப்பு சென்டரில் எந்த அளவு வந்திருக்கோ அதே மாதிரி சைடில் வர்ற மாதிரி பார்த்துட்டு மடிப்பு வச்சு தைக்கணும். ஒரு பக்கம் தைச்சதுக்கப்புறமா இன்னொரு சைட்லேயும் அதே பாயிண்ட்டை பிடிச்சி நான் மடித்து தையல் போட்டுட போகிறேன். அந்த மடிப்பு 2 பக்கமும் நம்ம கரெக்டாக வச்சு தைச்சாச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே அந்த நெக்லேருந்து ஒரு லைனிங் சின்ன பீஸ் கட் பண்ணோம். அதை ஒரு பெரிய பீஸில் வச்சு அகலமாக கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பீஸில் எடுத்து வச்சுட்டு மடிப்பு மேலே பார்த்து இருந்து பாருங்கள்,
அந்த இடம் மேலே வர்ற மாதிரியே வைக்கணும். நெக்கோட மேல் பகுதியில் வர்ற மாதிரி வைக்கணும். அதுக்கு மேலே நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த லைனிங்கை வச்சுட்டு அப்படியே நெக்கோட அளவுகளில் 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த நல்ல கிளாத்தை கட் பண்ணியிருக்கேன். அப்புறமா அந்த கார்னரில் கட் பண்ணி விடணும். வளைவுகளை லைட்டாக சின்ன சின்ன கட் கொடுத்தா போதும். இப்போ இதை அப்படியே வந்து திருப்பிடலாம். நம்ம திருப்பிட்டு அந்த லைனிங்கையும் நல்ல கிளாத்தையும் சேர்த்து விளிம்பில் ஒரு தையல் வந்து போட்டுருவோம். அந்த மடிப்பு வந்து அப்படியே மேலே பார்த்து வர்ற மாதிரி சரியாக அந்த மடிப்பு பிடிச்சிட்டு விளிம்பில் தையல் போடணும். நம்ம இந்த மாதிரி இந்த விளிம்பில் தையல் போட்டு கொண்டுட்டு வரும்போது மடிப்பு வந்து கீழே வர்ற மாதிரி வச்சு தைச்சிடக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து இப்போ லைனிங் வச்சு நம்ம வந்து கிராஸில் தையல் போட்டிருக்கோம் பாருங்க. அப்போ அது வந்து நமக்கு கொஞ்சம் கவனிக்கலைன்னா மடிப்பு கீழே வர்ற மாதிரி இருக்கும். அதனால் அந்த கொஞ்சம் இடங்களை மட்டும் ஒரு 2-3 சுருக்கு மட்டும் கொஞ்சம் கவனிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தையல் போட்டாச்சு. அப்படியே வந்து உள் பக்கமாக திருப்பிட்டு லைனிங்கில் சுற்றி ஒரு ஜாயிண்ட் தையல் போடணும். இப்போவும் அந்த மடிப்பு வந்து ஒரே லெவலில் வருதா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிவிட்டு இந்த தையல் வந்து போட்டு எடுத்து வச்சிடணும். இப்போ லைனிங்கை விட்டு எக்ஸ்ட்ரா அந்த கிளாத் அதிகமாக இருக்குது பாருங்கள் சாரியோட பீஸு. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி எடுத்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு லேஸ் வச்சு தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நெக்கு கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டாக ஒரு கிளாத்து வந்து சின்ன துண்டு கட் பண்ணி எடுத்தோம் பாருங்கள் நெக்கில் அடிப்பகுதியில். அந்த பீஸ் இதில் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு சென்டர் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வைக்கணும். நெக்கில் 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு திருப்பியிருக்கோம். அந்த 1/4 இன்ச்சை மேலே விட்டுட்டு சுற்றி ஒரு 1/4 இன்ச்சு விட்டு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்து வச்சிடணும். மார்க் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியலை, நீங்கள் வந்து இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்க அப்படின்னாலே சரியாக வந்துடும். அதுக்கப்புறமா அந்த முதுகு பீஸ் இருக்குல்லையே அதையும் கரெக்டாக அந்த நெக்கெல்லாம் சரியாக பிடிச்சிட்டு சென்டரை மடித்து ஒரு மார்க் பண்ணிடணும். இப்போ இந்த சுருக்கு வச்சு தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த நெக்கு முடிச்சு வச்சுருக்க இடத்துல நான் வந்து காப்பர் கலரில் லேஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த லேஸ் வந்து இந்த இடத்துல அப்படி விளிம்பில் வச்சு தைச்சிட்டு அந்த கார்னரில் மடித்து தையல் போட்டு அப்படியே மறுபடியும் அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி லேஸ் வச்சு தைச்சிக்கிட போகிறேன். லேஸ் வந்து ரொம்ப பெரிய சைஸ் லேஸ் வைக்கக்கூடாது. அந்த நெக்கு வந்து அப்படியே வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்காது. அதனால் ஒரு 1/4 இன்ச்சு இல்லைனா அதோட கொஞ்சம் பெருசாக லேஸ் வச்சு இந்த இடத்துல தைச்சிடணும். இப்போ 2 தையல் போட்டாச்சு. நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல மார்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த சென்டரும் நம்ம அந்த முதுகோட பீஸில் மடித்து தையல் இந்த மார்க் பண்ண சென்டரையும் வச்சு ஒரு பின் போட்டாச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த சென்டர் பீஸில் வெளிப்பகுதியிலே நம்ம லைனிங்கை வச்சு சரியாக அளவுகளில் மார்க் பண்ணி விட்டுருக்கோம். அந்த மார்க்கிங்குக்கு மேலேயே 2 பக்கமும் இந்த மாதிரி நெக்கு வந்து கரெக்டான பாயிண்டில் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 பின் வந்து போட்டிருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து தைக்கும்போது கொஞ்சம் விலகி போகாமல் இருக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணி பின் போட்டதுக்கு அப்புறமாவும் நம்ம இன்னொரு டைம் கூட அந்த பீஸை எடுத்து வச்சு சரியான அளவுகளில் இருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து டேப் வச்சு கூட எல்லா இடமும் பாயிண்ட் ஒரே லெவலில் வருதா அப்படிங்கிறத அளந்துக்கிடலாம். அதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி இந்த நெக்கில் மேலே உள்ள பீஸு இந்த மாதிரி எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னாலே அந்த அளவுகள் சரியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். 2-3 டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நம்ம கட் பண்ண பீஸை எப்படி ஜாயின் பண்ணும்போது பிரச்சனை இல்லாமல் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு டிப்ஸ் வந்து கண்டிப்பாக நான் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் கரெக்டாக கொடுத்துட்ருப்பேன். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து மாடல் தைச்சிங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக தைக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமாக பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளோட வீடியோஸில் இருக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாமே. இப்போ இந்த மாடல் வந்து அப்படியே நம்ம வச்சு எல்லா இடமும் பின் பண்ணதுக்கப்புறமா ஒரு பக்கத்தில் இருந்து அப்படியே தையல் போட்டு இன்னொரு பக்கம் வரைக்கும் கொண்டு வந்து ஆரம்பிக்கும் போதோ முடிக்கும் போதோ லாக் தையல் போட்டு எடுத்தாச்சு. இனி எப்பவும் போல் 2 பக்கமும் முன்பக்கம் வந்து முடித்து வச்சுருக்கோம். அதை வலது பக்கம் இடது பக்கம் 2ஐயும் சரியாக வச்சுட்டு ஷோல்டரில் ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு முதுகு மடித்து தைக்க வேண்டியது தான். அதுக்கப்புறமா டாட்டெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் அந்த நெக்கில் பிங்க் கலர் கிளாத் வருது இல்லையா, அதை சுற்றியும் அப்படியே வந்து லேஸ் ஒர்க் வச்சு 2 பக்கமும் தையல் போட்டு முடிச்சுட்டு நம்ம எப்பவும் போல் ஃபினிஷ் பண்ணி முடிப்போலே அதே மாதிரி முடிச்சிட வேண்டியது தான். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப அவசரமாக இருந்து தைச்சது தான். அதனால் இதுக்கு மேலே லேஸ் ஒர்க் வைக்கிற வீடியோலாம் என்னால் எடுக்க முடியலை. இந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு 3-4 கோல்டு கலர் பீட்ஸ் வச்சு தையல் போட்டு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் ரோப்பும் வச்சுருந்தேன். இதில் 2 ப்ளவுஸ் தைச்சிருந்தேன். இந்த ப்ளவுஸ் வந்து ரோப் வைக்காத ப்ளவுஸு. ரோப் வச்சுருந்த ப்ளவுஸ் வந்து நான் வீடியோ எடுக்க முடியலை. எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும்
ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.